ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா இன்றைக்கி இந்த கொக்கோ பீட்டில் வளர்க்குற செடியை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இது புதுசாக வளர்க்குற செடி. இது ஒரு டிஏ ரோஸ் தான். இது ஏற்கனவே இருக்கிற செடி. இது எல்லாமே கொஞ்சம் சிண்டரில் வளர்க்குற செடியெல்லாம் இந்த மாதிரி திண்டு மேலே தூக்கி வச்சுருக்கேன். ஸோ ரோஸ் வந்து இப்போ இந்த கிளைமேட் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இப்போத்துலேருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த பூவெல்லாம் நல்லா பூ பூக்கும், நல்லா செடி வளரும். ஸோ பாட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கிளைமேட்டில் பாட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிக்கப் ஆகிடும். ஸோ இப்படி தான் ரோசஸை வளர்க்கணும். ஸோ நான் நிறையா கொக்கோபீட்டில் வளர்க்குறேன், சிண்டரில் வளர்க்குறேன், உமியில் வளர்க்குறேன். மண் சாயில் வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப வளர்க்கல. காரணம் வந்து ரொம்ப வெயிட்டு மாடியில் ஏற்றக்கூடாதுங்கிறதுனால லைட் வெயிட்டாக இந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் நான் கார்டனில் மாற்றி வளர்க்குறேன். ஸோ ஆரம்பத்தில் நானும் மண்ணில் தான் நிறையா வளர்த்தேன். ஸோ இப்போ எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் லைட் வெயிட் மெட்டீரியலுக்கு. ஸோ பாருங்கள் பூவெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ரோஸ் செடி எல்லாமே வந்து வேரை கழுவி வச்ச செடிகள் தான், ஆன்லைன் ரோசஸ் தான். ஸோ கொஞ்சம் வந்து கேபிஎஸ்சில் வாங்கி வேரை கழுவியும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், எப்படி வளர்க்கணும் எல்லாமே டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸு நல்லா ஆல்ரெடி வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாங்கிறத அடிக்கடி நான் சொல்கிறேன். புதுசாக பிகினர்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய செடியை வேரை கழுவி வைக்கும்போது ஈஸியாக அவங்க வளர்த்து கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஆன்லைன் ரோஸ் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்து வந்துடும். ஸோ ஆன்லைன் இது உமியில் வளர்க்குறேன் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், எப்படி வளர்க்கணுங்கிறத டீட்டெயில்டாக காமிச்சிருப்பேன். இது பாருங்கள் கொக்கோபீட்டில் வளர்ந்தது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பேசில் வந்துச்சு, ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சுன்னு. ஸோ போய் அந்த இடத்துல ஒரு பூ கொஞ்சம் கட் பண்ணேன், திருப்பி ஹைட்டாக போய் பூ பூக்குது. ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன், கால்சியம் நைட்ரேட்டெல்லாம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக பூ பூக்கும் அப்படின்னு. ஸோ இந்த செடியெல்லாம் நம்ம கொக்கோபீட் சீரீஸில் ஒரு 3 செடி என்கிட்ட இருந்த பழைய செடி, வளராத செடி எடுத்து 3 செடி பாட் பண்ணி என்னென்ன கொடுக்கணுங்கிறது எல்லாம் 3 மாதம் காமிச்சேன். இப்போது 3 மாதத்துக்கு அப்புறம் ரோஸ் ஃபுட்டை கொடுக்கணுங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் கொடுக்குறேன். இனிமேல் இந்த செடிக்கெல்லாம் ஃபுல்லாக 12 மாதமும் 1 இயர் வரைக்கும் ரோஸ் ஃபுட்டு தான். வீக்லி ஒன்ஸ் வந்து 13-40-13ங்கிற சாப்பாடை கொடுத்துட்டு இப்படி தான் இதை வளர்க்கணும். இந்த செடி இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மண்ணில் இருக்கும்போது இந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ மண்ணை எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. காரணம், நர்சரி மண் அப்படியே டைட்டாக இருக்கும், வேர் வெளியிலே வராது. ஸோ செடினால் சாப்பிடக்கூட முடியாது. அதை மைல்டாக 1-2 பூ பூத்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேரை எப்போ நீங்கள் வந்து அந்த மண்ணை, நர்சரி மண்ணை எடுத்துட்டு ஃபுல்லாகவே கழுவிட்டு வைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த செடி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ சாப்பாடும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அந்த டைமில். ஏனோ தானோன்னு அரிசி கழுவுனது அந்த மாதிரிலாம் கொடுத்திங்கன்னா ஃபங்கஸ் வந்து செடி போயிடும். ஸோ அது ரோஸ் செடி என்ன சாப்பிடுமோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்தாலே ரோஸ் செடி ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ அதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம என்பிகே கொடுத்து தான் வளர்க்குறோம். ஸோ என்பிகே கொடுத்து வளர்க்கும்போது ஈஸியாக வளர்ந்துடும். அது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ஈஸியாக செடி எடுத்துக்கிறோம். ஸோ கொக்கோபீட் மீடியாவுக்கு என்பிகே தான் கொடுக்கணும், சிண்டர் மீடியாவுக்கும் என்பிகே தான் கொடுக்கணும். ஸோ சாயில்லையும் ஆன்லைன் ரோசஸ் நீங்கள் வளர்க்குறதா இருந்தாலும் என்பிகே கொடுத்து வளர்க்கலாம். ஸோ ஆர்கானிக் வளர்க்குற விரும்புகிறவங்க ஆர்கானிக்காகவும் வளர்க்கலாம். ஸோ இந்த செடியை பாருங்கள், இப்போ ரீசெண்டாக என்கிட்ட இருந்த பழைய செடி மண்ணில் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் வளராத செடி. இது 7 டே ரோஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்கி மண்ணில் வளரவே இல்லை, அப்படியே தான் நின்றுச்சு. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், என்னென்னமோ சாப்பாடு கொடுத்து பார்த்தேன். அது மெதுவாக ஏதோ 1-2 பூ தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே கம்ப்ளீட்டாக மண்ணை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டேன். உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட்டு காமிச்சேன். எடுத்துகிட்டு கொக்கோபீட்டில் 8 இன்ச் தொட்டியில் வச்சேன். ஸோ ஆல்ரெடி இது 10 இன்ச்சில் இருந்ததை ஃபுல்லாக மண்ணை எடுத்ததுக்கப்புறம் 8 இன்ச்சில் வச்சேன். வச்ச உடனே இந்த க்ரோத்தை நான் வாங்கினதுலேருந்து இந்த க்ரோத்தை நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு இது க்ரோத் ஆகுது. ஸோ இப்போ தான் இதுக்கு வேர் வந்து கரெக்டாக வந்து அது பரவி வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கட்ட கனமாக தான் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பழைய செடியை வேரை ஃபுல்லாக மண்ணை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வளர்த்து பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் இதை விட மாட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எல்லா செடியும் ரூட்டை வந்து
பேர் ரூட் செடி தான் வளர்க்க விரும்புவீங்க. எப்பயுமே அந்த நர்சரி மண் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வளர்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ புதுசாக வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நர்சரி மண்ணோட வளர்க்கணும். ஸோ பாருங்கள், இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா வாரத்துக்கு ஒரு தடவை 13-40-13ங்கிற சாப்பாடு கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் 1261 கொஞ்ச நாள் கொடுத்தேன். ஒரு 15 நாள் தான் ஒரு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ செடி சீக்கிரம் வளர்ந்துருச்சு. இப்போ 13-40-13ங்கிற இந்த அளவுக்கு க்ரோத் ஆனதுக்கப்புறம் இந்த சாப்பாடை கொடுக்கணும். இது வாரத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் ஹியூமிக் ஒரு வாரத்தில் ஒரு தடவை. அப்புறம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம ரோஸ் ஃபுட்டை கொடுக்குறோம் இந்த செடிக்கு. ஸோ மைக்ரோ நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த செடிகளுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸு. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பூச்சிக்கு மருந்து இன்செக்டிசைடு இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செடி வளர்ந்துடும். அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ பேசல்ஸ் எல்லாம் வரும்போது கால்சியம் நைட்ரேட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான்ப்பா. அந்த பேசிக்காக உங்களுக்கு சிலது தெரிஞ்சிருச்சுன்னா ரோஸ் செடி அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆன்லைன் ரோசஸை ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், வேர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வளருது. ஸோ மண்ணில் இருக்கும்போது வேறு ஒயிட் ரூட்ஸே நான் பார்க்கல, அப்படியே தான் இருந்துச்சு இந்த செடி. ஸோ இப்போ இது எடுத்து ஒரு 10 செடியை மண்ணில் இருக்க செடி எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கொக்கோபிட்டில் மாற்றிட்டேன். இன்னும் ஒரு 5 செடியை வந்து உமிலையும் மண்ணிலையும் மாற்றினேன். அது எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அது டிஏபி கொடுத்து வளர்க்குற செடி, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த செடியை கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொக்கோபிட்டில் வளர்க்க ஆசைப்படுறவங்க அழகாக இப்படி வளர்த்து கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ க்ரோத்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த செடியை பூக்க விடலாம். காரணம் இது வந்து கனமாக தான் இருக்குது, தாங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 13-40-13ங்கிற என்பிகே கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுறணும். ஸோ ஹியூமிக்கோட கலந்தும் கொடுக்கலாம். நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தண்ணி கண்டிப்பாக தேங்காத செடியில். உங்களுக்கு தண்ணி தேங்குறனால தான் ரோஸ் செடிக்கு இஷ்யூஸ் வரும். மெயினாக மாய்ஸ்சர் வேணும். ரோஸ் செடி எப்பயுமே ஈரப்பதத்தோடு இருக்கணும், ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. ஸோ அதனால தான் இவ்வளோ ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். தண்ணி எல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நிறைய ஹோல்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பாட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த செடி வந்து மண்ணில் இருந்த செடி. இதோட க்ரோத் பாருங்கள், 1 மாதம்தான் ஆகுது. நல்ல ஒரு பிக்கப் இருக்குது இந்த ரோஸு. இதுவும் அதே மாதிரி மண்ணில் இருந்தது. ஆல்ரெடி இது கனமாக தான் இருந்த செடி இதெல்லாமே வந்து. ஸோ இதையும் நான் வேறு கழுவி கொக்கோபிட்டில் வச்சுட்டேன். ஸோ இதோட க்ரோத் பாருங்கள், இன்னும் நிறையா க்ரோத் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த செடிக்கு அதே தான் நம்ம ரோஸ் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 13-40-13ங்கிறத வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். ஹியூமிக் கொடுக்குறேன். சீவீட் பேஸ்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து சீவீட் பேஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸில் பயோவிட்டா எக்ஸ் இருக்குது, சாகரிக்கா இருக்குது, அதே மாதிரி தாக்கத்து இருக்குது. நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கொடுத்துக்கலாம். ஸோ 10 daysக்கு ஒன்ஸ் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். செடி அழகாக வளர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த செடியும் பாருங்கள், இதுவும் வந்து மண்ணில் இருந்த செடி தான். இதோட சின்ன ஒரு 6 இன்ச் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஒரு 10 இன்ச் தொட்டியில் மண்ணோடு இருந்துச்சு இந்த செடி. ரூட் வந்து கனமாக தான் இருக்குது. ஸோ இந்த செடியை 6 இன்ச்சுக்கு மாற்றியாச்சு. ஸோ ரூட் வந்து நல்லா பாண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி வளர்க்கலாம். ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இலை இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இலை நல்லா க்ரீன் கலராக மாறினதுக்கப்புறம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணணும். அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தளிர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்க, ரெட்டிஷாக இருக்குது. இப்போ இதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் இலை வந்து கலர் சேஞ்ச், நல்ல ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மைக்ரோ நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ரொம்ப லேசான தளிராக தான் இருக்கும். ஸோ பெரிய செடியை வளர்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி க்ரோத் ஆகிடும். சரி பாருங்கள், இது வந்து மண்ணில் வச்சேன். ஒரே ஒரு செடியை வந்து இது வந்து 50% மணல், 25% வந்து மண், 25% கம்போஸ்ட்டு, போன் மீல், அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி இதை செடியை பாட் பண்ணேன். ஸோ இதுலேயும் க்ரோத் நல்லா தான் இருக்குது. இப்படியும் வைக்கலாம். மண்ணில் வளர்க்க ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸ் இருக்கணும். ஸோ மண் வந்து தண்ணி ஊற்றின உடனே வெளியில் வரணும்.
வைக்கணும். அப்படி ஒரு மண் அந்த பாட்டிங் மிக்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாமே கொக்கோபிட்டில் தான் வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று தான் மண் வச்சுருக்கேன். ஸோ மண் வந்து வெயிட் ஜாஸ்தி. ஒரு தொட்டியே இவ்வளோ வெயிட் இருக்குது. இது 10 இன்ச் தொட்டி வச்சோம்னா ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு சின்ன குச்சியாக தான் கொடுப்பாங்க. இதிலிருந்து தான் நம்ம வளர்த்து கொண்டு வந்துடணும். ஸோ அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த செடியை வளர்த்து கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் ஆன்லைன் ரோஸ் கேஎஸ்டியில் வாங்கினது எவ்வளோ குச்சி மாதிரி தான் இருக்குது. இதை இனிமேல் தான் வளர்த்து கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ இப்படி தான் நான் வந்து போன வருஷம் இந்த செடிகளெல்லாம் இப்படி வளர்த்தது. இப்போ இந்த வருஷம் பாருங்கள் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வளர்க்க ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய செடியை நீங்கள் கேபிஎஸ்சில் வாங்கி கூட வளர்க்கலாம். ஸோ பாருங்கள், இது 6 இன்ச் தொட்டியில் தான் இந்த செடி இருக்குது. இதுவும் வந்து மண்ணில் இருந்த செடி தான். நல்லா ஒரு க்ரோத் இருக்குது. ஒரு 6 இன்ச் தொட்டிலே அழகாக வளர்ந்து வந்துடும். ரூட் நல்லா பாண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 8 இன்ச் தொட்டிக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றி அழகாக கொண்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள் அதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது. மண்ணில் இருக்கும்போது இந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. எப்போயாவது ஒரு தடவை 1, 2 பூ தான் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கொக்கோபிட்டில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. நீங்கள் அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம்ப்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி கொக்கோபிட்டில் எப்படி வளர்க்கணும், என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு ஆன்லைன் ரோஸு. காலையில் கூட கேட்டிங்க இந்த ஆரஞ்சு ஐடி என்னன்னு. ஸோ இது மார்வலுங்கிற ஒரு பிளான்ட்டு. ஸோ பாருங்கள், இது வந்து ஆன்லைன் ரோஸ் வாங்கும்போது குச்சி மாதிரி தான் வாங்கினேன். ஒரே ஒரு குச்சி மாதிரி தான் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் போன வருஷம் ஜான்வரியில் ஒரு 30 செடி வாங்கினேன். அதில் இது ஒரு செடி. பாருங்கள் இதோட க்ரோத் எப்படி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இன்னும் பெருசாக வளர்ந்துருக்கணும். நான் நிறைய பூக்க விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து மனசை கட்டுப்பாடோடு வச்சு பூவை பூக்க விடாமல் வச்சோம்னா செடி ரொம்ப ஸ்பீடாக பெருசாகும். அடிக்கடி பூவை பூக்க விடுறனால க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாகும். இது மார்வலுங்கிற ஒரு ஐடி. ஒரு அழகான பூ, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. க்ரோத் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த பூவை நம்ம கட் பண்ணோம்னா அந்த இடத்துலேருந்து ஒரு 2 தளிர் வரும். இப்படி தான் இதை பிஞ்ச் பண்ணி சின்ன செடியில் பிஞ்ச் பண்ணணும். பெருசானதுக்கப்புறம் லைட் ப்ரூனிங் பண்ணணும். ஸோ இந்த செடி பாருங்கள், இது ஒரு செடி. இதுவும் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது தான். இது வந்து லாலிபெட் லிம்பாக்கா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. இது ஒரு ஐடி மிஸ் ஆகிடுச்சு. அந்த செடி தான் இது. இதுவும் நிறைய பூக்குது. நல்லா பெருசாக பூக்குது. ஸோ மண்ணில் எல்லாம் வச்சோம்னா, நீங்கள் நர்சரியில் வாங்கி வச்சோம்னா இந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. ஸோ வேறு கழுவி வைக்கும்போது தான் இந்த அளவுக்கு நமக்கு க்ரோத் கிடைக்கிது. ஸோ ஆன்லைன் ரோஸ் வளர்க்குறதுக்கு காரணமே வந்து வெரைட்டிஸ்ப்பா. நமக்கு வெரைட்டிஸ் வந்து ஆன்லைனில் தான் கிடைக்குது. லோக்கலில் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. போன வருஷம் நான் வாங்கும்போது அந்த செடி இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரே ஒரு குச்சியில் தான் இருந்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்த்து இப்போ வந்து கரெக்டாக 10 இன்ச் பாட்டில் இருக்குது. இது 10 இன்ச் நல்லா பாண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம 12 இன்ச் ஆர் 14 இன்ச்சுக்கு போவோம். அதுதான் கடைசி. இது பாருங்கள், ரங்கோலிங்கிற ஒரு பிளான்ட்டு. இதுவும் நல்லா பூக்குது. இது நல்லா இருக்குது. நான் அந்த மொட்டோட சைஸ் எல்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ கார்டனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஸோ இந்த ரோசஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ வளர்க்க மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அழகாக நமக்கு பிடிச்ச ரோசஸ் எல்லாம் வாங்கி நம்ம நீட்டாக கார்டன் ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் கார்டன் அழகாக உருவாக்கிடலாம். பாருங்கள், ஒரு குச்சி மாதிரி இருந்த செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இது சாப்பாடு நல்லா எடுத்துக்கிறது. ஸோ இந்த பாருங்கள், நேற்று கால்சியம் நைட்ரேட் கொடுத்தேன். ஸோ கால்சியம் நைட்ரேட் கொடுக்கும்போது இந்த ஸ்டெம்ஸ் பாருங்கள் எவ்வளோ கனமாக வருது அப்படின்னு. ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எது எப்போ கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே அழகாக ரோசஸை வளர்த்துடலாம். நீங்கள் அந்த கால்சியம் நைட்ரேட்டை சாப்பிட்றதுனால இந்த செடியோட ஸ்டெம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் கனகனமாக வரும். சப்போஸ் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இதை கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்டெம் நோஞ்சாம் போல தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த லைட் வெயிட் வளர்க்குறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நம்ம தூக்கி அழகாக வச்சிடலாம். ரொம்ப மண்ணில் வளர்த்தோம்னா இந்த மாதிரி தூக்கி வைக்கவும் முடியாது. மண்ணிலேருந்து தண்ணி வெளியில் வந்தாலும் கரை பற்றும். கார்டன் ஃபுல்லாகவே கரையாயிடும். ஸோ அதனாலேயே நான் வந்து லைட் வெயிட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி திட்டில் அழகாக வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 50 ரோஸ் பிளான்ட்டை ஃபுல்லாகவே கார்டன் சுற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஒரு செடி மானஸுங்கிற ஒரு ரோஸு. இதுவும் ஒரு நல்ல கலரு. அது ஒரு ஆரஞ்சு வித் கோடாக போட்டிருக்கு. இது ஒரு மாதிரி ரோஸ் கலரில் கோடு போட்டிருக்கு. ஸோ கார்டன் ஃபுல்லாகவே பூக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு செடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு என்ன வெரைட்டின்னு தெரில, நான் பார்த்து சொல்கிறேன் நான். இது ஒரு நல்ல ஒரு பூ.
பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள், இது ஒரு ப்ளூ மூனு நேற்று காட்டியிருப்பேன். இந்த செடியும் அழகாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வளர்த்தோம்னா கார்டன் ஃபுல்லாக ரோஸ் கார்டனாக மாற்றிடலாம்ப்பா. நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். தெரியலன்னா சொல்லியும் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.